சூரியன் மெதுவாக வண்ணமயமான தோட்டத்தில் ஒளிர்கிறது. மலர்கள் காற்றில் ஆடுகின்றன. பறவைகள் மரங்களில் கீச்சிடுகின்றன. தோட்டத்தின் நடுவில் அழகான ரோஜா உயரமாக நிற்கிறது. அவள் இதழ்கள் ஒளிர்ந்து முழுமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவள் கீழே பார்த்து சிரிக்கிறாள். ரோஜா புன்னகையுடன் உன்னை காக்டஸ் பார்த்து சொல்கிறாள். எவ்வளவு முள்ளும் மற்றும் அருவருப்பானவள். நீங்கள் உங்களை தாவரமாக எப்படி அழைக்க முடியும்? காக்டஸ் அமைதியாக. மற்ற தாவரங்களும் மலர்களும் அதிருப்தியுடன் முணுமுணுக்கின்றன. ஒரு சூரியகாந்தி சாய்ந்து நிற்கிறது. சூரியகாந்தி, இது நல்லது இல்லை ரோஜா. நாமெல்லாம் எங்கள் விதத்தில் சிறப்பானவர்கள். ஆனால் ரோஜா அவற்றை புறக்கணித்து தன் தலை உயர்த்திக் கொண்டே இருந்தது. காலம் சென்றது. வசந்தம் கடுமையான கோடையாக மாறியது. மழை மறைகிறது. புல்லுழு உலர்கிறது. மலர்கள் வாடுகின்றன. முன்னாள் மகிழ்ச்சியான ரோஜா இப்போது வாடியது போல தெரிகிறது. இதழ்கள் மங்கலாகவும் முறுக்கலாகவும் உள்ளன. ஒரு நாள் காலை சிட்டுக்குருவி பறந்து வந்து முள்களுக்கிடையிலிருந்து தண்ணீர் குடிக்க காக்டஸை தட்டிக்கொள்வதை ரோஜா ஆச்சரியத்துடன் பார்க்கிறாள். அவளின் பெருமை மெதுவாக மங்குகிறது. ரோஜா மெதுவாக காக்டஸை நோக்கி, நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறாள். நான் நீரை சேமித்து வைக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. மெல்லிய புன்னகையுடன் காக்டஸ், ஆம், நான் உதவ முடியும். நான் பழிவாங்குவதில்லை. சில நொடிகளில் சிட்டுக்குருவிகள் கற்றாழையிலிருந்து துளி தண்ணீரை ரோஜாவிற்கு கொண்டு வருகின்றன. மெதுவாக அவள் இதழ்கள் மீண்டும் நிறம் பெறுகின்றன. உண்மையான அழகு கருணை மற்றும் உள்ளார்ந்த வலிமையில் இருக்கிறது. ஒருவருடைய தோற்றத்தை வைத்து அவர்களை ஒருபோதும் கேலி செய்யாதீர்கள். நன்றி.